வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்ஜே வந்து ஷாக் ஆகுறாரு விஜய் பார்வதி சொன்ன ஒரு விஷயத்துக்காக. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை சொல்லி ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறாங்க. விஜய் பார்வதி வந்ததும் ஓகே கண்டிப்பாக எஃப்ஜே சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கே இருந்தது. ஏன்னா அவங்க எவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க ப்ரீவியஸ் டேஸில் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்தோடனே எஃப்ஜே அப்படின்னு சொன்னோன்னே எஃப்ஜேக்கே ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி என்னடா நடக்குது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணார். பட் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே வந்து கோவக்காரன் தான், ஆனால் பாசக்காரனாகவும் இருக்கானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இனிஷியல் டேஸில் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம். ஸோ இப்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணுன்றப்ப ஸ்லோவாக எனக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் எஃப்ஜே வந்து பாராட்டலாம். ஸோ அதனால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேம் விளையாடுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விளையாடுறாங்க. அண்ட் தென் என்டர்டெய்னிங்காகவும் வீட்டை வச்சுக்கிறாங்க அப்படின்றப்ப அவர் வந்து சூப்பராக இந்த வாரம் ஒர்க் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜிக்கை பண்ணிடும். நம்ம வெளியேருந்து பார்க்கும்போதே தெரியுது. நார்மல் ஷோஸ் எவ்ரிடே ஷோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக புரியாது. டெய்லி லைவ் பார்க்குறவங்களுக்கு வந்து இது நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் டே வந்து சண்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து மெயின் ஷோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டே வந்து என்னென்னா ஒன்றா சேர்ந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சேஞ்சுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அது வந்து லைவில் பார்த்தா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு புரியும். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் இவங்க 2 பேரும் ஃபன்னாக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஆத்ரிக்கு வந்து இவர் ஊட்டி விழுந்துருப்பாரு, எனக்கு ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிளாஷ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக ஃபன்னாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அப்போ எஃப்ஜே வந்து உள்ளே வந்து ஓரளவுக்கு ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த எஃப்ஜேவே வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பார்வதி எனக்கு முன்னாடியே தெரியும் 2 வருஷமாக. பட் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணல. பட் எனக்கு இப்படி இருப்பாங்கன்னு தெரியுன்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்ஸில் அவர் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். பட் இப்போது விஜய் பார்வதி வந்து எஃப்ஜேவை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்களை சூஸ் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து கேப்டன் போட்டிக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேப்டன் போட்டிக்கு தான் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண 2 பேரை வந்து விட போகிறாங்க. ஸோ இவர் கேப்டன்சிக்கு வந்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. யார் கேப்டன்சி டாஸ்க் வந்து விளையாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனி அண்ட் தென் சபரி வந்து விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.